புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் கடலில் கால் நினைப்பதற்காக மீனவர் கிராமத்தை பலி கொடுத்த புதுச்சேரி அரசு. பாதிக்கப்பட்ட மீனவர் கிராமம் காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி, அதிலையும் தமிழக பகுதியும் சேர்ந்த மீனவர்களும் இதில் உள்ளனர். இவர்களுக்கு கட்டாயமாக இழப்பீடு 50 லட்சம் ரூபா முதல் 1 கோடி வரை இழப்பீடு புதுச்சேரி அரசு கண்டிப்பாக வழங்க வேண்டும். இந்த தவறை அனைவருக்கும் மறைத்த முன்னாள் மீனவத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணன் அவர்களும் இந்த தவறுகளை மறைத்திருக்கிறார்கள் மக்களிடம். அதேமாரி தொகுதி எம்எல்ஏ, காலாப்பட்டு தொகுதி எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் அவர்களும் மக்களிடம் இந்த ரகசியத்தை மறைச்சிக்கிறாங்க. சொல்லப்போனால் பாதிப்புகள் எப்படி வந்ததுன்னா, புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் வருவதற்காக கடல் மண்ணுகளை டூர் வாரும் கப்பல் மூலயமாக, மணல் டூர் வாரும் கப்பல் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. கடல்லேருந்து மண் வாரி தண்ணியும் மண்ணும் சேர்ந்து நம்ம காந்தி சிலை பகுதி முழுவதும் டூர் வாருந்துச்சு, அனைவருக்கும் தெரியும். அதேமாரி புதுச்சேரி திப்ராயப்பட்டை வம்பாக்கீரப்பாளையம் அந்த பகுதியில் லாஸ்ட் சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க, லைட்டர்ஸுக்கு அடுத்த புறம் இப்போதுக்கு பாண்டி மெரினான்னு ஒன்று இருக்குது. பாண்டி மெரினா அதன் பிறகு தான் இந்த பாண்டி மெரினா வந்தது. அந்த பகுதியிலேருந்து கப்பல் மூலயமாக மண் அள்ளும் கப்பல் மூலியம் மண்ணை கடலில் உள்ள மண்ணை கரைக்கு ஏற்றும், தண்ணீரும் மண்ணும் சேர்ந்து ஒரே டைமில். நீங்கள் அந்த மண்ணை பாருங்கள். இந்த இடம்லாம் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப மண்ணே இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆரம்ப காலத்தில் மண் இருந்தது. அப்போ மண் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இடையில மண்ணே இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு இந்த செயற்கை மூலயமாக இந்த காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி அந்த இடத்துக்கு சொந்தமான மண் இது எப்படி வந்ததுன்னா, தென்கிழக்கு நீர் ஓட்டம் சொல்லுவாங்க. கடலுடைய நீர் ஓட்டம் தென்கிழக்கு நோக்கி செல்லும் போது மணலும் செல்லும். ஏன்னா இவங்க டூர் வாரினாங்களே புதுச்சேரி பகுதியில் இந்த லைட் ஹவுஸு சுரங்கப்பாதை பகுதியெல்லாம் கப்பல் மூலயமா டூர் வாருந்து, அப்புறம் காந்தி சிலைக்கிட்ட டூர் வாருந்து அந்த எல்லாம் பள்ளம் பகுதி ஆயிடுச்சு. பள்ளம் பகுதி ஆகும்போது தென்கிழக்கு நோக்கி நீர் ஓட்டம் வரும்போது இந்த பிள்ளைச்சாவடி, இந்த காலாப்பட்டு பகுதி முழுவதும் அங்கத்தி மக்கள் வசிக்கும் கரையோரத்தில் உள்ள மணல் அனைத்தும் அப்படியே அந்த நீரோட்டத்தில் இந்த பள்ளத்தை நிரப்பிச்சு. திரும்ப அவங்களுக்கு வடகிழக்கு நீரோட்டத்தை நோக்கி வரும்போது அந்த மண் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திரும்ப தென்கிழக்கு நீரோட்டத்தை கண்டு மீண்டும் மணல் அவர்கள் வசிக்கும் பகுதியிலேருந்து அவங்களுக்கு வீடு எல்லாமே சுத்தமாக தரவட்டமாக போகிற அளவுக்கு அங்கே உள்ள மண் எல்லாத்தையும் அதுக்கு இந்த அரசு என்னத்தம்மா சொல்லிக்குது, கடல் மண்ணரிப்பு அப்படி ஒரு காரணத்தை போட்டுக்கிறாங்க. இவர்களுடைய செயற்கையால் பாதிக்கப்பட்டதை கடல் மண்ணரிப்பால் வீடுகள் பாதிக்கப்பட்டது. இது கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட அனைவர்களுக்கும் இழப்பீடு 50 லட்ச ரூபா முதல் 1 கோடி ரூபா கண்டிப்பாக இந்த புதுச்சேரி அரசு வழங்க வேண்டும். ஏன்னா சாதா ஒரு போட்டு பாதிக்கப்பட்டாலே பல லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அப்போது ஒரு குடும்பமே அந்த டைமில் எந்த அளவுக்கு தத்தளிச்சிருப்பாங்க, எங்கே போய் நம்ம தங்குறது, வீடும் இல்லாமல். ஏன்னா நல்ல ஒரு மாடி வீடாக இருந்து அந்த மாடி வீடே இடிஞ்சி விழும்போது மண்ணரிப்பு சரிவில் அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு அந்த நேரத்தில் அவங்களுக்கு மனரீதி எப்படி இருந்திருக்கும்ன்ட்டு கண்டிப்பாக எல்லாம் யோசிங்க. அதில் இது புதுச்சேரி அரசு சுற்றுலாக்காக செய்த செயல்பாடலால் அந்த மீனவர் கிராமமே அடிமட்டமாக அழிக்கப்பட்டது. இதான் உண்மை. இதை யார் இவங்க மீனவர்கள் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க நம்புகிறாங்களோ அவங்களே இதை மறைச்சி அவங்களுக்கு தேவையான காரியங்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த அரசு மூலயமா தனிப்பட்டு. ஆனால் மீனவர்களுக்காக எந்த ஒரு இதுவும் பண்ணல, அவங்க சுயநலமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் தயவு செய்து அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கண்டிப்பாக இந்த அரசு இழப்பீடுகள் வழங்க வேண்டும், கட்டாயமாக வழங்க வேண்டும். அப்போ தான் இது போல் செயல்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு சிந்திக்க தோணும். இதை அப்படியே விட்டுட்டோன்னா மீண்டும் இது போன்ற செயல்கள் மேலும் செய்வார்கள். மேலும் பல மீனவர் கிராமம் அழிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை தயவு செய்து இந்த அரசு
அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக நிதி உதவி வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை பாஸ்கரன் டிடிஎம்ஸ் மூலமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.